ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ யாருங்கிறத சொல்லு. நாகினி, சேஷ நாகினி. நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற. நீ என்ன ஏமாத்திட்ட. நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ரிஷப் இருங்க. ரிஷப் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ரிஷப், இல்ல இல்ல ரிஷப். சாரதா, என்னாச்சுமா? ஏன் பயந்து போயிருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏதோ ஒரு கெட்ட கனவு. நாம 2 பேரும் பிரியற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேங்க. நீங்க என் உறவையே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இந்த தாலிய. சாரதா, இங்க பாருமா, நீ கண்டது வெறும் கனவுதாம்மா. தூக்கம் கலைஞ்சா கனவும் கலைஞ்சிருமா. நம்ம உறவு சாகுற வரைக்கும் எப்பவுமே பிரியாது. உனக்கு தெரியுமாமா, நீ இல்லாம வாழ்றத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. என்னங்க, நீங்க உங்களை பத்தின உண்மையை சொல்லிட்டீங்க. என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் இன்னைக்கு ராத்திரி சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப பெரிய உண்மை, நாகலோகத்தோட மிகப்பெரிய உண்மை. நான் இன்னைக்கு என் சேஷ நாகினி வடிவத்துக்கு விடை கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா நீங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட இருந்து எந்த காரணத்துக்காகவும் உண்மையை மறைக்க மாட்டேன். என்னாலையும் நீங்க இல்லாம வாழவே முடியாது. இனி நமக்குள்ள எந்த பொய்யோ ஒளிவு மறைவோ கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன் சாரதா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையுமே எப்பயுமே மறைக்க மாட்டேன். சாரதா, எதுக்கும் ஒரு தடவை யோசனை பண்ணி பாரு. ஏன்னா இப்ப நீ எடுக்க போற முடிவு ரொம்ப பெரிய முடிவு. நீ அந்த வழியில போக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னால திரும்ப இங்க வரவே முடியாது. அக்கா, என்னோட எல்லா பழைய கனவுகளுக்கும் திரும்ப உயிர் கொடுக்க தான் நான் இப்ப ஆசைப்படுறேன். என் சின்ன வயசு கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாகினி ஆகுங்க. ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அழகான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழுவேன். சின்ன வயசுல இருந்தே என் கனவு அதுதான். என்ன ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரிஷப் என் மேல உயிரே வச்சிருக்காரு. இது போதும். இதுக்கு மேல எனக்கு இந்த வாழ்க்கையில என்ன வேணும்? இன்னைக்கு இந்த சேஷ நாகினி வடிவத்தை தியாகம் பண்ண போறேன். இன்னைக்கு ராத்திரி என்னென்னமோ நடக்க போகுது. இன்னைக்கு சேஷ நாகினி அவளோட சக்திகளை தியாகம் பண்ண போறா. இந்த நிலா முழுசா சிவப்பா மாறப்போகுது. பரமேஸ்வரா, என் தங்கச்சிக்கு நீதான் துணையா இருக்கணும். சேஷ நாகினியோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. உங்க பேர் என்ன?
எல்லாரும் என்ன ஆண் தேவதன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த சேஷநாகினி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை பார்க்க வந்திருக்கா. இன்னைக்கு நான் செய்ய போறது இத்தனை ஆண்டு கால நாக வரலாற்றுல யாரும் செஞ்சதில்ல. நான் என் சக்திகளை தியாகம் பண்றேன். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனா சேஷநாகினியோட உண்மைகள் மாறவே மாறாது. உங்க பாட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த பரிசு இது. நான் ஒரு ஆண் தேவதை. என்னோட வேலை இங்கிருந்து ஒவ்வொரு சேஷநாகினிக்கும் நல்ல வழிகளை காட்டுறது. நீ வந்த நோக்கம் முழுசா நிறைவேறல சாரதா. உன்னோட கருமங்கள் இன்னும் முழுசா முடியல. உன்னோட லட்சியங்கள் இன்னும் முழுசா நிறைவேறல. அது எனக்கும் தெரியும். ஆனா இனி என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்ல. ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. என் கணவனோட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன். அதனால சேஷநாகினி சக்திகளை தியாகம் பண்றேன். உங்க பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமும் நீ... எனக்கு தெரியும். சீமாவோட அம்மா தாரா என் பாட்டியோட உயிரை பறிச்சிட்டா. நான் உனக்கு சேஷநாகினியோட புத்தகத்தை கொடுத்த சாரதா. ஆனா அதோட இன்னொரு பக்கம் என்கிட்ட இருக்கு. ஒரு நாள் அதையும் உன்கிட்ட நான் கொடுப்பேன். அந்த புத்தகம் இனி எனக்கு தேவைப்படாது. நான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். நான் என் கணவனோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ போறேன். ஒரு சேஷநாகினியோட இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆஹா, இன்னைக்கு பழைய சரித்திரம் திரும்பவும் ஒரு முறை நடக்க போகுது. இன்னைக்கு திரும்பவும் ஒரு நாகினிக்கு ஒரு மனுஷன் மேல காதல் வந்துடுச்சு. அப்ப சரி, இனி எல்லாம் உன் விருப்பம் தான். என்னோட முடிவு தப்பானது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் காதல் முக்கியமா சக்தி முக்கியமான்னு கேட்டா எல்லா பொண்ணும் காதல் தான் முக்கியம்னு சொல்வாங்க. ஏன்னா காதலை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்லை. நான் சேஷநாகினியா இருந்தாலும் கூட நானும் ஒரு பொண்ணு தானே. அந்த பெண் மனசு எப்பவும் என்கிட்ட உன் காதலனோட சேர்ந்து வாழ்னுதான் சொல்லுது. நீ சேஷநாகினி சாரதா. அதனால உன் முடிவுக்கு மதிப்பு கொடுக்கிற சாரதா. இருந்தாலும் ஒரு தேவதையை நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ துறக்க நினைக்கிற சக்திகள் துறக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. நீ ஆசைப்படுற வாழ்க்கையை கூட அதை அழிக்க நேரலாம். ஏன்னா உன் தலைவிதி உன்னை திரும்ப திரும்ப தடுக்கும் சாரதா. என் காதல் தான் என் தலையெழுத்து. என் காதலோட சக்தி இனி என் கூடவே இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிலா தன்னோட முழு வடிவத்தையும் எடுத்துரும். உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு சிவப்பு நிலாவோட நாள். அந்த சிவப்பு நிலாவோட சிவப்பு நில ஒளியில தான் உன் சக்திகளை துறக்க உன்னை அடிக்கடி தடுக்கிற வழியில தான் நீ பயணிச்சாகணும். ஏன்னா இந்த சிவப்பு நில ஒளி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்ன வேணா நடக்கலாம். இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் பெண் வாங்கவே மாட்டேன். எடுத்த முடிவை நிறைவேற்றியே தீருவேன். அப்ப சரி, நிலவோட நேரம் ஆரம்பமானதும் நீ என்ன ரத்னகிரி மலையில சந்திக்கணும். புரியுதா? அங்கதான் உன்னோட சக்திகள் உன்னை விட்டு பிரிய ஆரம்பிக்கும். நிலவோட நேரம் ஆரம்பமானதும் நீ என்ன ரத்னகிரி மலையில சந்திக்கணும்.